ஒரு சமயம் தன் பரிவாரங்களுடன் வேட்டைக்கு சென்றான் கார்த்தவீரிய அர்ஜுனன். ஆசிரமத்தில் இருந்த ஜமதக்கினி முனிவரை சந்தித்தான். அரசனையும் அவனது படைகளையும் வரவேற்ற முனிவர் அவர்களுக்கு அறுசுவை உணவு படைத்தார். காட்டில் வாழும் முனிவருக்கு இவ்வளவு பெரிய வசதி எப்படி என்று நினைத்த அர்ஜுனன், சமதக்கினி முனிவர் வளர்த்த காமதேனு பசுதான் அனைத்திற்கும் காரணம் என்று அறிந்து அதை கவர்ந்து சென்றான். இது பற்றி ஜமதக்கினி முனிவர் தனது மகன் பரசுராமரிடம் கூறினார். அவர் கோபத்துடன் சென்று கார்த்தவீரிய அர்ஜுனன் மற்றும் அவனது படைகளை அழித்து காமதேனுவை மீட்டு வந்து தந்தையிடம் ஒப்படைத்தார். அதனை கேட்டு ஜமதக்கினி முனிவர் வருந்தினார். அரசன் என்பவன் தெய்வத்திற்கு சமம். கார்த்தவீரிய அர்ஜுனன் செய்த தவறை மன்னிக்காமல் அவனை கொன்றது மகா பாவம். அந்த பாவம் நீங்க நீ திருத்தல யாத்திரை செல்ல வேண்டும் என்றார். அதன்படியே ஒரு வருடம் தீர்த்த யாத்திரை சென்றார் பரசுராமர். அந்த சமயத்தில் கார்த்தவீரிய அர்ஜுனனின் புதல்வர்கள் ஆசிரமத்திற்குள் புகுந்து ஜமதக்கினி முனிவரை கொன்றுவிட்டனர்.